நிச்சயமா பெண்களை மதிக்கணும். யாரா இருந்தாலும் சரி, எந்த தலைவராக இருந்தாலும் சரி, தொண்டராக இருந்தாலும் சரி. விஜயலட்சுமியை பாலியல் தொழிலாளி என சீமான் கூறியது தவறு எனவும், பெண்களை மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது எனவும் செய்தியாளர்கள் சந்திப்பில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கருத்து தெரிவித்துள்ளார். இந்த நிறுவனத்தை விசாரணை நடத்தி இதுல யார் யார் சம்பந்தப்பட்டிருக்காங்க, அந்த பணத்தை 2200 கோடி ரூபாய் பணத்தை மீண்டும் மக்களுக்கு திருப்பி கொடுங்க. அடுத்தது அசோக் ஸ்ரீநிதி மீது போட்ட வழக்கு, அவர் மீது எப்படி காவல்துறை அவமானப்படுத்திட்டார், இப்படிலாம் பொய் வழக்கு போட்டிருக்கிறாங்க. விசாரணைன்னு கொண்டு போய் பொய் வழக்கு போட்டு என்னென்னமோ பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் அந்த வழக்கு திரும்ப பெறுங்க. இல்ல நிச்சயமாக நாங்கள் பாட்டாளி கட்சி மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம். தொடர் போராட்டம். அதான் அவர் கருத்தை சொல்லிட்டாருல்ல, அது சொல்றதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. சீமான் வந்து விஜயலட்சுமி பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொல்லிட்டாங்க. விஜயலட்சுமி எனக்கு காலையில் சமூக வலைதளங்களை அழுதி இருக்காங்க. நிச்சயமா பெண்களை மதிக்கணும். யாரா இருந்தாலும் சரி, எந்த தலைவராக இருந்தாலும் சரி, தொண்டராக இருந்தாலும் சரி, பெண்களை மதிக்கணும். தேர்தல் இன்னும் அடுத்த ஆண்டு இருக்கு. தேர்தல் வரும்பொழுது நான் உங்ககிட்ட நான் சொல்றேன், இன்னைக்கு கூட்டணியில் இருக்கிறோம். தேர்தல் இன்னும் ஓராண்டு இருக்கிறது. தேர்தல் நெருங்க உங்களுக்கு நான் தெரியும். ஒன்றும் கிடையாது, நீங்க தான் புதுசா சொல்லிட்டு இருக்கீங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.